டொனால்ட் ட்ரம்ப் என்கிற சைக்கோவுடன் டீல் வைத்திருப்பதை விட சைனா எவ்வளவோ மேல். எஸ், கனடாக்குள்ள சைனீஸ் எலக்ட்ரிக்கல் கார் வரப்போகின்றது. Canada has agreed to allow up to 49,000 Chinese electric vehicles into the Canadian market. இது கனடியன் ஆட்டோ வர்க்கர்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது. ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் ஊளை இடுகின்றார். We're letting China into a market that's going to have lower tariffs than our largest market, the US. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போராடுவேன். $200 லஞ்சம் கொடுத்து தான் இந்த ஏர்லி எலெக்ஷன்ல இவர் வின் பண்ணினார். இதுவரை எதையுமே புடுங்கவில்லை. I'm going to plan to run for the next 100 years until I'm pushing up tulips. That's it. ஆனால் கனடிய மக்களின் நலன் கருதி முதல் தடவையாக புளோரிடாவில் இருக்கும் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் இவர் இம்முறை கிறிஸ்துமஸ் கொண்டாடவில்லை. பதவி ஆசைக்காக $200 நன்கொடை கொடுத்து மக்களின் பணத்தை டாக்ஸ் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறார்கள். இம்முறை மக்கள் லிபரல் கட்சிக்கு ஓட் பண்ணவில்லை. மார்கானி என்னும் ஒரு தனி நபருக்காகத்தான் ஓட் பண்ணி உள்ளனர். சைனா கனடாக்கு இடையிலான ட்ரேட் மக்கள் இதை எப்படி பார்க்கின்றனர்? That's okay. That's what he should be doing. I mean, it's a good thing for him to sign a trade deal. If you can get a deal with China, you should do that.